விஜய் சேதுபதி, த்ரிஷா நடித்த 96 படத்தை இயக்கிய பிரேம்குமார் தனது அடுத்த படமாக கார்த்தி அரவிந்த்சாமி நடித்த மெய்யழகன் படத்தை இயக்கி அளித்திருக்கிறார். சமீபத்தில் இப்படம் திரைக்கு வந்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து மாநிலங்களிலும் ஏன் உலகமெங்கும் கூட ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் ஆக்ஷன் காட்சி கிடையாது, காதல் காட்சி கிடையாது, கவர்ச்சி காட்சி கிடையாது, அறிவால் குத்து வெட்டு போன்ற எதுவும் இல்லை. உறவுகள், உணர்வுகள், பாச போராட்டம், நட்பு இவைகள் மட்டுமே நிறைந்திருந்த படமாக வெளிவந்த நிலையில் அனைவரது வரவேற்பையும் பாராட்டியும் பெற்றிருக்கிறது. படத்தை பார்த்த ரசிகர்கள் பலர் தங்களது பழைய நினைவுகளில் ஆழ்ந்து கண்ணீர் சிந்திய காட்சிகளை அரங்குகளிலேயே பார்க்க முடிந்தது. இப்படத்தின் வெற்றி விழா சென்னையில் இன்று நடந்தது. அரங்குகளில் கண்ணீர் சிந்த வைத்த கார்த்தியும் அரவிந்த்சாமியும் வெற்றி விழா நிகழ்ச்சியிலும் பேசி மனமுருகச் செய்து கண்கலங்கச் செய்தனர். கார்த்தி பேச்சையும் அரவிந்த்சாமி பேச்சையும் இப்போது காணலாம். பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பற்றி அத்தனை வரிகள், அத்தனை பாராட்டு வரிகள் எழுதி இந்த படத்தை கொண்டாடினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அதே சமயத்தில் உலகத்தில் எங்கிட்டோ சின்ன சின்ன ஒரு மூலைகள் இருந்து இந்த படத்தை பற்றி இந்த படத்தை ரசித்து இந்த படம் என்ன தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாகவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுகிட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சொல்ல முடியல, அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க, புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குநர்களும் நடிகர்களுக்கும் நான் நன்றி சொல்லி ஆகும். பாலச்சந்தர் சார், கே விஸ்வநாத் சார், பாலமகேந்திரன் சார், மகேந்திரன் சார், கமல் சார், அவங்கெல்லாம் நம்ம சின்ன வயசுல அவங்க வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி அதை ரசிக்க வச்சு அதை நீங்கள் தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்காதான்னு ஏங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு. அந்த கதையை எப்படி மிஸ் பண்ணுறது? எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் பத்திரிகை எல்லாரும் நான் சந்திச்சப்ப ஞாபகம் இருக்கு. நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க, நீங்கள் பத்திரிகைகளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பொழுதுபோக்கு படம் பண்ணுங்க, நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. மறக்கவே மாட்டேன். அதுலேருந்து நான் என்னுடைய பாதையை நான் தேர்ந்தெடுத்த படங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம் இது இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கியிருக்கு, எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருக்கு. ஒரு கலைப்படைப்புக்கும் நல்ல கலைப்படைப்புக்கும் முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது, ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறது. அப்படி அவ்வளோ விஷயங்களை இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்துடைய வெற்றிக்கூட மிகப்பெரிய முக்கியமான ரீசன். அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு காமிச்சிக்கிறதுக்கு எப்பாவது நல்ல படங்கள் அமையும். அப்படி ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு 30 அபவ் இருக்கிறவங்க, வாழ்க்கையில கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன். அண்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கும், அவங்களோட எண்ண ஓட்டங்கள் வேறையா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இருந்தவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்கு. நம்ம ஒரு தொழிலுக்காக சிட்டிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா ஓடிக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து கண்ணுடைய நிற்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு. அப்ப இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சொல்ல அன்பை விதைச்சிட்டோம்னா போதும், அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, அதை வெளில கொண்டு வந்தா போதும். இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது. இன்னைக்கு கான்ட்ரவர்சி தான் எல்லாரும் அதிகமா பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி மாதிரி போயிட்டு இருந்தாலும், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி, ஒரு சின்ன வீடியோ அதனோட வியூஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு ஒரு கதையா எழுதிருக்காரு. அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ 2D கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகா சேரும்னு நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி ராஜாக்கும் கார்த்தியன் டீம் மேனேஜர்ஸ் செந்தில் சார் இவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி கவனிச்சுட்டாங்க. எல்லாமே நைட் ஷூட்டு கூடயே இருந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் 96 ஒரு படத்தில் ஏற்கனவே எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் அவங்களோட ரசிகர்களாக இருக்கணும். ஆனால் திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லணும்னா, எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்கே எடிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. அந்த உரையாடலுக்கும் கற்பனையாக இருக்கிற அந்த பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போனது கோவிந்த் பஸ்தாவோட இசை. மாடை பார்க்கும்போது அது ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு.
ஒரு சைக்கிள் பார்க்குறப்போ அது விலை மதிப்பில்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறது. என் கசின் சொல்கிறான், அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்துடுறா பார்த்துக்கலாம்னு சொன்னார். நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மூமெண்ட்டை. எப்போ என் வாழ்க்கை மாறிச்சுன்னு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாறிச்சு. அப்படி நம்ம யாருக்குமே நம்மளை அறியாமல் பண்ண உதவி அவங்க லைஃபே மாற்ற முடியும்னு சொன்னால் அப்போ தெரிஞ்சு எவ்வளோ உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறான். அப்படி எல்லாருடைய மனசாட்சியா எல்லாரையுமே வந்து இந்த படம் கேள்வி கேட்க வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா, அது அவ்வளோ முக்கியமாக நான் பார்த்தேன். கேமரா ஒர்க்கா வந்து மகி எப்போ வேலை செஞ்சாப்பே தெரியல, தள்ளி தான் இருப்பாப்ல, கிட்டே வரமாட்டாங்க. ஒரு கிட்ட வந்து கேமரா வச்சு இது சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை. எல்லா இடத்துலையும் தள்ளி இருப்பாங்க. ஏன் பிரதர் இந்த படத்தில் இந்த ட்ராலி ஷாட்டு, இந்த ஜிம்மி ஜிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு. எந்த இடத்துலையும் சினிமான்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கேமரா தள்ளியே இருக்கும், எங்ககிட்டயே வந்ததே இல்லை. ஒரு நாள் கூட நானும் சார் நடிக்கிறப்போ நாங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கோம், ஒரு உணர்வே இல்லை. நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமான அவங்ககிட்ட இருக்கிறப்போ தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கும். அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளோ ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. லைவ் சவுண்டா இருக்கிறனால எல்லாரும் பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருப்பாங்க. அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கும் நன்றி சொல்லணும். அந்த செட்டை அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணதுக்கு. இல்லாட்டி இந்த படம் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டா உள்ள போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளும், ஏன்னா நமக்கு வராத வரைக்கும் இந்த பிரச்சனைன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து உன்னை சுத்தி இருக்கிற விஷயம் இன்னைக்காக உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும். ஆனா ஒருத்தர் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுறான் இல்லையா, அப்பதான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது. அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்படியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, லார்ஜ் ஹார்ட்டடா இருக்கு, முன்னால எவ்வளவு பெருந்தன்மையா இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி பெருந்தன்மையா இருந்தாலும் சில முடிவுகள் எடுக்க முடியும், சில தருணங்களை முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும். அப்பதான் எல்லாரும் மேலேயும் அன்பா இருக்க முடியும். அவன் மேல கோவப்பட்டவங்க மேலேயும் நம்மளால அன்பா இருக்க முடியும். அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு சொல்லலாம். ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க, சமரான ஊருக்கு நான் போயிடுவேன், அவங்க தகுதிக்கு மீறி நம்ம கவனிப்பாங்க. அது நம்ம மெட்ராஸ்லேருந்து வர பசங்க, அதனால இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க. ஆனால் சாப்பிடாம கூட வருவோம், கையில தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஆனா நான் அவங்க சாப்பிட்றமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அப்ப நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, இப்ப நான் நினைச்சு பார்க்குறேன். நம்ம மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மேல அன்பு காட்டினவங்கள நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா, அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படின்னு திரும்ப யோசிச்சு பார்க்குறேன். அப்போ அதை திரும்ப ஞாபகப்படுத்துது. திரும்ப ஊருக்கு போனா அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா, இந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறைய நினைவுகளை வெளியில கொண்டு வருது. அவங்க எழுதி தள்ளுறாங்க, பேஜா எழுதி தள்ளுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, நம்ம மாநிலத்துக்கு மட்டும்தான் ஓடுதான்னு பார்த்தா ஆந்திராலையும் நல்ல அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது, கேரளாவில் போனாலும் அதே மாதிரி இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமா கொண்டாடுறாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது. ஸோ இதுக்காக இந்த படம் எடுத்தோம், என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு. எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்றாங்க. அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க, அது கொடுத்த அங்கீகாரம் தான். நீங்க அந்த படத்தை பாராட்டினதும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் தான் அதை முழுமை அடையுது. ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கும், நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது, பெரியவங்க, நான் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிட்டவங்கலாம் இங்க இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து எங்க அத்தானை மிஸ் பண்ண முடியாது, அத்தானை கடைசியா வர்றேன். பட் பிரேம் அவர் எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு. இப்போ நான் அப்டேட்டா கொடுத்துறேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு. அதை நடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யார் நீன்னு கேட்கிற அளவுக்கு மரியாதை எல்லாம் போயிரும்ல. ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, டே யாரா நீ எப்படி அப்படி எழுதுற, எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான், நெக்ஸ்ட் டைம் டயடிஸ்டம். அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல இருக்கிறது வந்து பிரமாதமா இருந்துச்சு. அது எப்ப நீங்க எழுதி முடிப்பீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கேப் விடாம எழுதி முடிங்க. அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட், அந்த கோயில்ல இருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேல டச் பண்ணுது, அங்கேயே வந்து எல்லாரும் எமோஷனல் ஆயிட்டாங்க. அப்படி வந்து ஒரு ஒரு சரியான ஒரு காட்சியும் சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை வந்து அள வைக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாவே இருந்துச்சு அந்த படத்துல. அது என்னால ஃபர்ஸ்ட் உணர முடியல, தியேட்டர்ல பாக்குறப்ப தான் நான் உணர்றேன். ஸோ அப்படி வந்து நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தை வேலை செஞ்சதோட அருமை நமக்கு தெரியுது. வெகு சில பாடல்கள் தான் வந்து நமக்குள்ள போய் நம்மளை வந்து பாட வைக்கும், நமக்குள்ள போய் நம்ம செய்ய வைக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன். இந்த படத்துல வந்து 96 மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா? ஆமா பிரதர், இந்த படத்துல லவ் சாங் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல. ஆனா இதுல இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இல்லையா, அது அவ்வளோ அழகு. வந்து இந்த நான் போறேங்கிற சாங்கும், யார வேணுங்கிற சாங்கும், கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது, கமல் சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது.
அவருக்கு வந்து இந்த படத்தை அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு. ஆனா அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் போதும் பாடும்போது நாங்க இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, இந்த யாரோ வந்து என்ன ரொம்ப நெருங்கினவனை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா. அதுல இழகிதான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க. அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அவருக்கும் நன்றி சொல்லணும். அதுவும் எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா, மழைநீரில் கரைந்தே போவதில்லை மலை என்றும் மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது, ஐயோ இதெல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி நம்ம உணர்ந்திருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள். அது நம்ம வந்து நிறைய நாள் சினிமாலே இருந்திருக்கோம். அது சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லாம அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது. நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான், பட் அதை தாண்டி நம்மளால ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமா இருந்துச்சு. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது, படம் பார்க்கும்போது. அத்தான் மேட்டருக்கு வந்தா வந்து என்ன சார் சும்மா வேணாம் சார் நீ ரொம்ப பேசுற அப்படின்னாரு முதல்ல. ஒரு வழியில் சார் அந்த படத்துக்கெல்லாம் பேசிதான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் நான் ஷூட்டிங் இல்லை, மற்ற நாள்லாம் கூடயே தான் இருந்திருக்கேன். அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறேன் பக்கத்தில் இல்லாததுனால. அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரூ கலர் போட்டு நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்பர் கண்டுபிடிக்கிறது கதை கிடையாது, அது கிடையாது. என் மேலே இவ்வளோ அன்பா இருக்கான், எனக்கு அவனை தெரியல, அதை நான் மறைச்சிருந்திருக்கேன். அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன், நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன். அந்த தப்பை நான் அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதா இதில் இருக்கிற அந்த ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். டக்குன்னு நம்பர் தெரிஞ்சுட்டேன், அவன் தெரியல அப்படின்னு சொல்றது கிடையாது. நான் மன்னிச்சுது, தப்பு பண்ணிட்டேன், நான் மோசமானவன், எனக்கு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு உண்மை இருக்கு இல்லையா, அது அந்த கண்ணில் பார்த்தேன். அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் பார்த்தேன். அது வந்து பிரமாதமா இருந்துச்சு. சார் கிட்ட நான் சொன்னேன், சார் சான்ஸே இல்லை சார், நான் அப்பப்பா அப்படின்ட்டாரு ஒரே செகண்ட்ல. ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல, அவ்வளோ ஒரு நேர்மையா இருந்ததான் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாரோ கேட்டு சொல்றது இல்லை, எனக்கு உனக்கு தெரியல, நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பேச பேச தாங்க முடியல சொல்லி தோடாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். போட்டி எல்லாம் போடல, அது வந்து அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ரசிச்சு ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து சார்லாம் தேங்க்லாம் சொல்லிட முடியாது, அடிக்கடி போய் தொலை பண்ணிட்டு தான் இது போனாங்க தொடர்ந்து. பட் ரொம்ப அருமையா இருந்துச்சு, அதை அவ்வளோ ரசிச்சு பார்த்தேன் அந்த காட்சிகளை. அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும், அது புக்ல கூட அவர் அப்படி எழுதல, உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது. அருள்மொழியை வந்து நீங்க அப்படி எழுதல, அதை எங்க அத்தான் தான் அப்படி ஆக்கியிருக்காரு. அதை வந்து பல மடங்கு மேல எடுத்துட்டு போனது வந்து எங்க அத்தான் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதை லேயர் லேயரா புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கும். அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தார். எல்லா உணர்ச்சிகளும் அற்று போன ஒரு மரம் மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தாரு. அப்படி இல்லாம உணர்ச்சி பூர்வமா வந்து அது ஃபர்ஸ்ட் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. யாரை ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு வராங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன், இப்படி இல்லையே அப்படி எழுதலையே அப்படின்னு. அப்பதான் வந்து திரும்ப எனக்கு நாங்க ஊருக்கு போனா எப்படி இருப்போமோ, அப்ப வந்து எப்படி ஒருத்தன் இழகிறான் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சமா அது வந்து வெளியே வந்துருப்பாரு. இல்லை நான் சொல்லிதான் ஆகணும், முடியாது, இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் சொல்லிதான் ஆகணும், வேற எப்ப சொல்றது. ஸோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தீங்க சார், லவ் யூ சார். அண்ட் இந்த தருணத்துல எனக்கு இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதிச்சு உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய மிஸ் பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறேன். சக்தி இன்னொரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆயிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க டைரக்டர் பத்தி, அவ்வளோ அழகா சொன்னீங்க. எப்படி வந்து நிறைய மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதுல வந்து அரிசி உமியும் சேர்ந்துருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை, அரிசி மட்டும் இருந்தா தான் வேல்யூ. அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை, மூட்டை மட்டும் அரிசி இருக்கா அது உணவாகுமாங்கிறது தான் முக்கியம். அதனால கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களா பண்ணுவார் நிச்சயமா. பட் அது ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவீங்க. ஸோ நன்றி. இந்த அனைவருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும், அந்த மாடுல இருந்து அந்த பாம்புல இருந்து அந்த சைக்கிள்ல இருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு, இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடிக்கடி வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த படத்தை பற்றி இந்த மாதிரி திரும்ப நம்ம அடிக்கடி படம் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அன்னி முந்தனே தான் படம் பார்த்தேன், ஒரு ப்ரொடியூசரா பொறுப்பா ரிலீஸ் பண்ணி படம் பார்க்க வேண்டாம், படம் பார்த்ததுக்கு அப்புறமா அன்னி கூப்பிட்டு ஸோ ப்ரௌட் கத்தி இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு. இங்க வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனா இங்க இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமா இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. நன்றி என்னுடைய 2 ப்ரொடியூசர்களுக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் சில இன்டர்வியூஸில் பர்சனலாக மீட் பண்ணும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் பர்சனலாக தேங்க்யூ சொல்லியிருக்கேன். அண்ட் திருப்பி அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு பார்க்க எல்லாருக்கும் தேங்க்யூ எவ்ரிபடி. இட் இஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ஃபிலிம்ஸ் தட் ஐ ஹவ் ஒர்க். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச். ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை, கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் முடிச்சுட்டு நான் வெளிநாடு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ போயிட்டு நேற்று தான் வந்தேன். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சக்தி சார் அண்ட் யோர் டீம் இது மாதிரி அழகாக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோட கனெக்ஷன் அப்கோர்ஸ் கார்த்தியோட அண்ட் பிரேம் சாரோட அண்ட் ராஜசேகர் சாரோட எல்லாம் ஃபோனில் பேசி கேட்டுக்குவேன், எப்படி எல்லாம் போயிட்டுருக்கு எல்லாம் போயிட்டுருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஏன் நடிப்பு அப்ரிஷியேட் பண்ணீங்க அதுக்கு மட்டும் இல்லை, பட் அதுக்கு ரொம்ப நன்றி. கார்த்தியை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணீங்க அதை எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு. அண்ட் கூட நடித்தவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணீங்க, அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு. அண்ட் எங்கள் டீம், டெக்னிக்கல் டீம், டிரெக்டர் சார், டிஓபி, அந்த டீம் அண்ட் ஃபில்மையே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது தட் கிவ்ஸ் மீ த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ். நாங்கள் என்ன பண்ண, நானும் சரி கார்த்தியும் சரி, நாங்களாம் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோக்கம் என்னன்னா, படம் வந்து ஒரு டிரெக்டர் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும். நாங்கள் ஏதாவது நடிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி அதுக்கு எடுத்துடக்கூடாது. இந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. அண்ட் ஒருத்தர் நாங்கள் ஒரு கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு ஆனஸ்டாக சொல்லணும்னா என்னை எல்லாரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் யூஸ் பண்ணி விட்டீங்க. தேங்க்யூ. ஆனஸ்டாக சொல்லணும்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம். இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப், ஒரு ஊருக்கு வராது வந்துட்டு இது மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சுட்டு தான் போவேன். பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும், இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும், இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து எப்போவுமே யாரையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல. உங்களுக்கே தெரியும், நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறதில்ல, நான் காம்படிஷன்லேயே இல்லை, ரேஸ்லேயே இல்லை. நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு என்வாயரன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அது தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துகிட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி.